பிள்ளை எப்படி சமாளிச்சிட்டு இருக்கான்னு தெரியல. நம்ம என்னடானா இங்க வந்து ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருக்கோம். மீனுக்குட்டி, என் பொண்ணு என்னைய மாதிரியே புத்திசாலி. அவ சமாளிச்சிருவா மீனுக்குட்டி. சமாளிச்சிருவாங்க. இருந்தாலும் நம்ம இப்படி வந்து உட்காந்துருக்கிறது நல்லாவா இருக்கு? எல்லாத்துக்கும் வந்து ராசாத்தி ராட்சசி தான் காரணம் மீனுக்குட்டி. இப்போ மட்டும் நம்ம 2 பேரையும் ஒன்னா சேர்த்து பார்த்தான்னு வச்சுக்கியா, வேணும்னே சண்டை போடுவா. அது மட்டும் இல்லாம நீ உடனே இழுத்துட்டு போயிடுவா. நம்மளால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா பேச முடியாது. அவ கண்ணில் நம்ம படக்கூடாதுன்னு தான் உன்னை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கேன். சரிங்க, இருந்தாலும் பிள்ளை ஒத்தையில இருக்கால. நம்ம பிள்ளை எங்க ஒத்தையில இருக்கா? அதான் மாப்பிள்ள இருக்காருல. இருக்காரு, இருந்தாலும் அவ என்ன பண்ணியாலோ தெரியலங்க. அதெல்லாம் நம்ம பிள்ளை பார்த்துப்பா, நீ பயப்படாத. சரிங்க. பத்திரிக்கை அடிச்சு வந்துட்டு அது எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. முதல்ல சம்மந்தி வீட்டுக்கு கொடுக்கணும். நீங்க நாளைக்கு வீட்டுக்கு வந்துருங்க. அப்படியே சம்மந்தி வீடு வரைக்கும் போய் பத்திரிக்கையை கொடுத்துட்டு வந்துடுவோம். சரி மீன்குட்டி. அப்புறம் எங்க அண்ணன் வீட்டுக்கு போய் பத்திரிக்கை கொடுக்கணுங்க. சரி மீன்குட்டி, கொடுத்துடலாம். யாரோ பேசுற மாதிரி சத்தம் கேக்குது. அவர் சத்தம் மாதிரியே இருக்குதே. யாருன்னு போய் பாப்போம். மீனுக்குட்டி, எனக்கு அங்க வந்து இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் இன்னும் வரலையே. வராதியா? சந்தர்ப்பம் இருக்கு, வரவே வராது. ராசாத்தி. என்னையா இதெல்லாம்? எது ராசாத்தி? இந்த திருட்டு பத்தி எதுக்குன்னு கேக்கேன். அக்கா. யாரடி? யாருக்கக்கா? ஆளே மூஞ்சியும் பாரு. எவ குடும்பம் நல்லா இருக்கு அவ குடும்பத்தை கெடுக்கலான்னு கங்கணம் கட்டிட்டு வருவீங்களோ? இல்லக்கா, நானும் இவரும் சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். வாய் மூடு. உன்கிட்ட நான் பேசவே இல்லை. ஆத்தாலும் மாவளம் என்னைய வரவு மரம் வச்சுட்டு கூப்பிட்டு தெரியாதுங்க. இதுக்கு மேல உங்களை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டே எரியுது. எதை என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் என் புருஷனை உன் கழுத்துல தாலி கட்ட விட்டேன். என்னவோ என் புருஷனை உனக்குன்னு எழுதி கொடுத்துட்ட மாதிரி இவரு கூட்டி சுத்திட்டு இருக்கா. ஓ மொவா என்னடானா நீ பார்க்க இடத்துல எல்லாம் பெரியம்மான்னு கூப்பிடியா? நீ என்னடானா அக்கா அக்காங்க. உங்களுக்கு நீ பார்த்தா எப்படி தெரியுது? இதுக்கு மேல என் புருஷன்கிட்ட நீ பேச பார்த்தே மரியாதை இருக்காது உனக்கு. யோ என்ன வெளியே வந்தவனே உனக்கு திமிரு அதிகமாயிட்டோ? இல்ல ராசாத்தி. பிறகு என்னைய உங்களுக்கு இங்க தனியாவே கிட்ட பேச்சு. அதுவும் ஒதுக்கு போறமா 2 பேரும் வந்து உட்கார்ந்திருக்கீங்க. என்ன புது மாப்பிள்ளை புது பொண்ணு நினைப்போ? யோ மண்டையில தொப்பி இருக்காது பாத்துக்க. எவ்வளவுதான் நீ போற படுத்துவே நீ? உன்கிட்ட எவ்வளவுதான் சொல்றது? இவ கழுத்துல தாலி கட்ட விட்டது நம்ம பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான். இவ கூட போய் குடும்பம் நடத்துறதுக்கு இல்ல. என்னமேலாதே உன் மண்டையில ஏறட்டும். அவரை திட்டாதங்க. அவர் பாவம். நான் தான் அவர் கூட பேச வந்தேன். ஏய் நீ அதுக்கு என்ன சொன்னா? என்னோ ரொம்ப நல்லவ மாதிரி தாலி மட்டும் போதும்னு சொன்னா. ஏன் கூட என் புருஷன் வாழட்டும்னு விட்டு கொடுத்தா? அதெல்லாம் நடிப்பு. இங்க பாருங்க, நான் ஒன்றும் யாருக்காகவும் நடிக்கல. இவ்வளோ வருஷமா உங்களுக்கு புருஷனா இருந்திருக்காரு, அதனால உங்க கூட வாழட்டும்னு சொன்னேன். அன்னைக்கே நாங்கள் நினச்சிருந்தா உங்க பின்னாடி இவர் வரவே விட்டுருக்க மாட்டார் எங்கள் அண்ணன். நான் தான் பெரிய மனசு பண்ணி இத்தனை வருஷமா உங்க கூட வாழ்ந்திருக்காரு, சரி வாழ்ந்துட்டு போட்டோன்னு அனுப்பி விட்டேன். என்னை எப்படிலாம் பேசாதீங்க. எனக்கும் இவர் தாலி கட்டியிருக்காரு. இவர் எனக்கும் புருஷன்தான். எனக்கு இவர் தாலி கட்டினதை நீங்களும் பார்த்துருக்கீங்க, நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரும் பார்த்துருக்காங்க. யாரையாவது இல்லைன்னு சொல்லுங்க. இல்லை நீங்கள் தான் சொல்லுங்களேன், பார்த்துருவோம். சண்டை போட வேண்டாம் தான் நான் பாட்டுக்கு அமைதியாக போயிட்டு இருக்கேன். சும்மா சும்மா இவரை திட்டாதங்க. இவர் எனக்கும் புருஷன்தான். எங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கு. அந்த பிள்ளைக்கு இவர் தான் அப்பா. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு இவருக்கு தான் இருக்குது. அதனால சும்மா சும்மா இவரை வந்து மிரட்டாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பேசிகிட்டு இருந்தா கண்டும் காணாமல் போயிட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. உங்கள் கூட தான் இவர் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு அதை பார்த்துட்டு சகிச்சிட்டு போல. பேசுறதுக்குள்ள இந்த வார்த்தை வரியல எதுக்கு? யோ என்னையா இவ்வளோ பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீரோ? ராசாத்தி, அது வந்து நான் மீன் குட்டிக்கும் புருஷன்ல. மீன் குட்டிக்கு புருஷன் பூனை குட்டிக்கு புருஷன் சொல்லிட்டு அசிங்கமா இருக்கு எனக்கு. கெட்டின புருஷனை இன்னொருத்திக்கு விட்டு கொடுத்துட்டு என்னாலலாம் இருக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா என் கூட வாயா. ராசாத்தி. என்னையா ராசாத்தி? என் அண்ணன் மைனி எல்லாரும் இங்க தான் இருக்காவ. கூப்பிடட்டா? உமர் லட்சணம் என்னன்னு காமிக்கட்டா? வேண்டாம் ராசாத்தி. அப்படினா என் பின்னாடி வாரும். ஏய் என் புருஷன்ட்ட நீ என்னமா பேசுறது பார்த்தேன். உனக்கு மரியாதை இருக்காது அவ்வளவுதான். அன்னைக்கு ஏதோ என் பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் உனக்கு தாலி கட்ட வச்சேன். அதை வச்சுட்டு இவரை என்கிட்ட இருந்து நீ பிரிக்கலாம்னு நினைச்சா மனுஷியா இருக்க மாட்டேன். யோ வாயா. மீனுக்குட்டி தரவு பேசியே. யோ முன்னாடி போயா, நான் பின்னாடி வரேன். உமரை நீ பெறத்தால இழுத்துட்டு போக கூடாது. முன்னாடி விட்டு
விட்டுட்டு போறாங்க. அவர் எப்பவுமே சொல்லுவாரு. ஆனா இவங்க இந்த அளவுக்கு மோசமா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இதுக்கு மேல நம்மளும் சும்மா விடக்கூடாது. இந்த பொம்பளைய கல்யாணம் பண்ணிட்டு என் புருஷன் ரொம்ப தான் கஷ்டப்படியாரு. இனி நானும் பார்த்துக்கிட்டேன். டாக்டர், ஸ்டேஜ்ல ரொம்ப கூட்டமா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு போவோமா? வேண்டாம் மைனு, இப்போவே போகலாம். கிஃப்ட்டை கொண்டு போய் கொடுத்துட்டா சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவேன்ல. டாக்டர், லைன்ல நிக்கணும். நிறைய பேர் நிக்கிறாங்க பாருங்க. இப்பதானே வளையல் போட்டு முடிச்சாங்க. எல்லாருமே போட்டோ எடுக்கிறதுக்கு தான் போறாங்க. நம்மளும் போய் நின்னா ரொம்ப நேரம் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம போய் சாப்பிடலாம், அப்புறமா வந்து கிஃப்ட் கொடுக்கலாம். கிஃப்ட்டை கொடுக்காம எப்படி மைனு சாப்பிட போக முடியும்? ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அப்புறமா சாப்பிட போகலாம். வேண்டாம் டாக்டர், நான் சொல்றது கேளுங்க. அங்க பந்தி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம முதல்ல போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கிஃப்ட் கொடுக்கலாம். மைனு, சொன்ன கேளுங்க. வாங்க டாக்டர். வாங்க டாக்டர், சாப்பிட்டுட்டு போவோம். இல்லை மைனு, கையில் கிஃப்ட் வச்சுட்டு எப்படி சாப்பிட முடியும்? கிஃப்ட்டை வேணா நானே வச்சுக்கிறேன். நம்ம சாப்பிட்டுட்டு போய் கிஃப்ட்டை கொடுக்கலாம், சரியா? சரி மைனு. யோ, என்ன குளிர் விட்டு போச்சு? இங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால உமரை நான் கண்டுக்கிட மாட்டேன்னு நினைச்சீரோ? எங்க இருந்தாலும் சரி, உமர் மேல மட்டும்தான் என்னோட கண்ணு இருக்கும். இப்படி எவ கூட வேணாலும் போலானே நீ நினைச்சு சுத்தாதீங்க. அப்புறம் மண்டையில துப்பி வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. ராசாத்தி, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் ராசாத்தி. நீர் எதுக்கு பேசுவீருன்னு எனக்கு தெரியும். இனி அவளை பாக்குறது பேசுறது ஏதாவது இருந்தது மனுஷியா இருக்க மாட்டேன். இனிய மண்டபத்துல இருக்கிற வரைக்கும் அவரை என்னால பாதுகாத்துட்டே சுத்த முடியாது. இந்த ரூமுக்குள்ள போட்டே பூட்டி வச்சுட்டு போறேன். இங்கே கடையை வீட்டுக்கு போகும்போது வந்து திறந்து விடியே. ராசாத்தி, பசிக்குது ராசாத்தி. 2 பேரும் சாப்பிட போவோமா? யோ, பட்னி கடையா? சோறுலாம் உனக்கு கிடையாது. பேர் புத்தி வருதான்னு பாப்போம். ராட்சசி ராட்சசி, சரியான ராட்சசி. செல்லம்மா, அங்க பாரா. அந்த மீனா மாவு கூட நின்று ஒருத்தன் போட்டோ எடுக்கானே, அவன் யாரு? தெரியலையேக்கா. இவளும் போட்டோ எடுக்க போயிருப்பாளா இருக்கும், அவரும் வந்திருப்பாரா இருக்கும். அதனால ஒன்னா எடுக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. இல்ல செல்லம்மா, நான் சரோஜாக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜூஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன்ல, அந்த ஜூஸை இவ கையில வச்சுட்டு இவனுக்கு கொண்டு போய் கொடுக்க போனா. அப்படியாக்கா? ஆமா செல்லம்மா, அவகிட்ட இருந்து தான் புடுங்கிட்டு வந்தேன். ப்ரோ, நான் போயிட்டு வரேன். டாக்டர், அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க, சாப்பிட்டுட்டு போங்க. சாப்பிட்டுட்டேன் ப்ரோ. இங்கே கூட்டமாக இருந்ததுன்னு சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். ஓ அப்படியா, சாப்பிட்டுட்டீங்களோ? ஆமாம் ப்ரோ, நான் போயிட்டு வரேன். சரி விஜய், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ராசத்தியக்கா, அவ வச்சிருந்த ஜூஸ்னா நீங்க அதுல தானே மாத்திரையை கலந்து கண்டிப்பா கொடுத்துருக்கணும். அவ பேர் வந்திருக்கோம், நம்ம பேரே வந்திருக்காது. நம்ம குடும்பத்து மேல இருக்க பொறாமையில இப்படி செஞ்சிட்டானா அவன் மேல பழிய போட்டிருக்கலாம். நல்ல சான்ஸ் இப்படி மிஸ் பண்ணிட்டீங்களக்கா. ஆமா, நான் கொண்டு போய் கொடுத்ததை அவ குடிச்சாலக்கும் வேண்டான்னு அத்தனை பேருக்கு மத்தியில சொல்லிட்டா. கொண்டு வந்த எனக்கு தான் அவமானமா போச்சு. ராசத்தியக்கா, ஒருவேளை சரோஜாக்கு நம்ம மேல டவுட் வந்துருக்குமோ? ஏன்னா இப்ப எது கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியாக்கா. ஆமா செல்லம்மா, எனக்கும் அதான் தோணுது. நெட்டச்சி எதுவும் சொல்லி கொடுத்தாலும் கொடுத்துருப்பா. அதான் அவ வாங்க மாட்டேங்கன்னு நினைக்கேன். இருந்தாலும் இருக்கக்கா, இவ சரியான ஆளு. வயிறு வலிக்குது வலிக்குதுன்னு எத்தனை நாள் நாடகம் பட்ட பத்தியலா? இவ இப்படி காப்பாத்தினா நம்ம கொடுக்காம விட்டுருவோமா? இன்னொரு சந்தர்ப்பம் நம்மளுக்கு கிடைக்கதான் செய்யும். கவலைப்படாதங்கக்கா, வாங்க சாப்பிட போவோம். செல்லம்மா, சாப்பாடு இருக்கட்டும். இந்த மீனாவோட மொவ ஒருத்தன் கூட சுத்திட்டு இருக்காளே, அவன் யாரு? ஒன்னா போய் மேடையில நின்று போட்டோ எடுக்காவ. அவனுக்கு ஜூஸ் கொடுக்க போனா. நான் அவன் முன்னாடி இவளை திட்டிட்டு தான் அந்த ஜூஸை பிடிங்கிட்டு வந்தேன். ஆனா 2 பேரும் சுத்தி பார்த்தா ஏதோ தப்பா தெரியுதுல. ஏக்கா, 2 பேரும் ஒன்னா படிச்சிருப்பாவளா இருக்கும்க்கா. ஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கேன். இல்ல செல்லம்மா, அவளோட ஃப்ரெண்ட் எப்படி இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவான்? எனக்கு என்னமோ இது தப்பா தெரியுது. நான் ஜூஸ் வாங்குற அவசரத்துல யார் என்னன்னு கேட்காம டக்குன்னு பிடிங்கிட்டு வந்துட்டேன். இப்போ மேடையில ஒன்னா சிரிச்சிட்டு போஸ் கொடுத்துட்டு இருக்கத பார்த்தா டவுட்டா இருக்கு செல்லம்மா. ஒருவேளை அவளுக்கு பார்த்துக்க மாப்பிள்ளை இந்த பையன் தானோ? ராசத்தியக்கா, மாப்பிள்ளை தான் அன்னைக்கு நம்மளே போய் பார்த்தோம்ல, வயசான கிழமை மொட்டை தலை. இந்த பையன் சின்ன பையன்க்கா. செல்லம்மா, எனக்கு அதான் டவுட்டா இருக்கு. ஒரு சமயம் அந்த ஆளு மாப்பிள்ளைக்கு அப்பாவா இருப்பாரோ? ஏக்கா, மாப்பிள்ளை பேர் தான் விஜய்னு சொன்னாவல, அந்த ஆளு தான் டாக்டர் விஜய். செல்லம்மா, விஜய்ங்கிற பேர்ல ஒருத்தர் மட்டும் தான் இருப்பாவளா என்ன?